இவ்வளவுதான். சரி, நான்வெஜ் சாப்பிடாதவங்க வந்துட்டு இது ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 2 நாள் பாருங்க எவ்வளவு தண்ணி ஊத்துன பாத்தீங்களா. இது குழந்தைங்களுக்கும் தாராளம். ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பார்வதி மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தாலே தெரியுது ரொம்ப கோல்டு, 2 நாளாக கோல்டு. எங்கள் அம்மா ஒன்று வச்சு கொடுத்தாங்க, நல்லா கேட்டுச்சு. ஸோ அது மறுபடியும் நான் வைக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மள மாதிரி நிறையா பேர்த்துக்கு வந்துட்டு இருக்கும் இந்த ப்ராப்ளம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்லேயே சரி பண்ண பார்த்துக்கலாம். சின்னதாக இருந்தால் சும்மா நம்ம மெடிசன் வாங்கி சாப்பிடாம நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் இப்போ நம்ம காமிக்க போகிறா என்ன செஞ்சாங்க அப்படின்ட்டு. சரி இருங்க பார்க்கலாம். இருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனே கொடுக்க மறந்துடாதீங்க. வீடியோக்குள்ள போகலாங்களா? போகலாமா? எல்லாம் பூண்டு வணக்கக்கூடாது. கொள்ளு, பச்சை கொள்ளு, 2 சின்ன வெங்காயம், குறுமிளகு, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா குடிக்கும்போது தொண்டை எரிச்சல் பிடிக்கும். அதே மாதிரி சீரகம் இருடா 4 ஸ்பூன் போட்டிருக்க சீரகம். குறுமிளகு 3 ஸ்பூனு. மல்லி ஸ்பூனில் எடுத்து எனக்கு அளவு தெரியாது, அதனால் கையில் போட்டு போடுறேன். 2 கைக்கு இந்த அளவுக்கு போட்டிருக்கேங்க, ஒரே மாதிரி. அப்புறம் இதெல்லாம் பச்சையாகவே போட்டு அரைச்சிக்கணும். இது மட்டும் தூதுவளை தலை, சளிக்கு நல்லா கேட்குங்க. நெஞ்சு சளி இருந்தாலும் பழுத்துட்டு வெளியில் வந்துரு. நம்ம எந்த ஒரு டானிக்கு எந்த மாதிரி இது எடுத்துக்க வேண்டாம். இதுலேயே உங்களுக்கு நல்லா கேட்குது. துளசி, இது நல்லா சளிக்கு கேட்குங்க, துளசி. அடுத்தது இந்த கற்பூரவள்ளி தலை, கற்பூரவள்ளி. இந்த 3யும் தேங்காய்ல நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெயில் வணக்கலாம், இல்லைன்னா தேங்காய் வணக்கலாம். தேங்காய் லைட்டாக, அவ்வளோதான். தேங்காய் செரிக்க போகுது கவி. சும்மா லைட்டாக எண்ணெயில் வதக்கினா போதும். தம்பி தம்பிடு தண்ணியெல்லாம் கொடுத்தா அம்மா மாருங்கெல்லாம் இதுதாங்க செஞ்சு கொடுப்பாங்க. அம்மா மாருங்க ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வந்து மெடிசன் எடுத்துக்க மாட்டோம். அதை நீங்க சொல்லாதீங்க. நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன். நீங்க சும்மா போய் தலைவலினா கூட மாத்திரை சாப்பிட்ற ஆளு. எண்ணெய் வேணா சொல்லலாம், ஏன்னா நான் அவ்வளோ சீக்கிரம் எடுத்துடணும்னா இதான். அவ்வளோதாங்க, பார்த்துக்கலாம். இவ்வளோதான். நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன், அவ்வளோதான். வந்துட்டு சளி பிடிச்சதுன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம், நாட்டுக்கோழி எடுத்து அம்மா சூப் வச்சு கொடுப்பாங்க. சரி, நான்வெஜ் சாப்பிடாதவங்க வந்துட்டு இது ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு மெடிசன் கூட. வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். நல்லா கேட்டுச்சுங்க. இப்போ கொஞ்சம் எனக்கு பரவாயில்ல. ரொம்பவுமே ரன்னிட் நோஸாகவே இருந்துச்சு 2 டேஸாக. அது நம்ம பேபிஸ் எல்லாம் வச்சுட்டுக்கலாம் ரொம்ப கஷ்டம். ஒன்று சளி பிடிச்சாலையோ குழந்தைங்களுக்கு வந்துருமோ அப்படின்ட்டே தான் ஃபர்ஸ்ட் பயமே. அதுதான். அப்படி இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாமல் இனி ஒன்று ஆவி பிடிக்கிறது கூட இருக்கு. நான் அதையும் 2 நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்ல ஒரு எஃபெக்ட்டுங்க, அது நல்லா கேட்டுச்சு எனக்கு. ஸோ அதுவும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வெள்ளை பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டாச்சுங்க. என் சின்ன பேரன் பேர எல்லாத்தையும் கலச்சு விடுறான். குழந்தைங்களை வச்சுட்டு செய்யறது இருக்கா பெரும் இதுங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பச்சையாவே நம்ம அரைக்கணும். அப்படி இருந்துட்டு நாங்க எதுக்கு எடுக்கிறோம்னா, சரி நான் பெற்ற இன்பத்தை பலருக்கு நமக்கு தெரிஞ்சதை 4 பேத்துக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான். சரி வேண்டாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் நானு. சரி பரவாயில்ல, நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுத்துச்சு நமக்கு. சரி அதனாலதான் எங்க அம்மாவை வந்துட்டு சரிம்மா எடுக்கலாம், வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். பாவம்
ஏறு நீ, நாங்க வீடு எடுத்து முடிக்கிற வரைக்கும் அங்கேயே ஏறு. அடுத்தது இது கூட போடுறேங்க. தூதுவளை, துளசி, கற்பூரவள்ளி. இது கூட நம்ம இந்த மஞ்சள் சேர்த்திக்கிறோங்க. இது மிக்சியில் நல்லா நைஸாக அரைக்கணுங்க. தருன்னு அரைக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைக்கணும். தண்ணி ஊற்றினா சீக்கிரம் அரைப்படாதுங்க, ஏன்னா பச்சையாக போடுறோமல்ல. அதனால் கொஞ்சம் முதல்ல நம்ம கொஞ்சம் அளவுக்கு பருன்னு நம்ம அரைச்சிக்கணுங்க. தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சாச்சுங்க. இது இந்த மாதிரி நைஸாக எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் கூட பருப்பு இல்லாமல் கொஞ்சம் நைஸாக இந்த அளவுக்கு எடுத்துட்டு லைட்டாங்க, ரொம்ப வேண்டாம், லைட்டாக இந்த அளவுக்கு போதுங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெய் குளிர்ச்சி. நல்லா நான் தீந்து போச்சு வாங்கல, ஸோ அதனால தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. லைட்டாக கடுங்க, சின்ன வெங்காயத்தை போடுறோம். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க. நான் அரைச்சி வச்சிருக்கிற மிளகா அதை நம்ம அது கூட ஊற்ற போகிறோம். நல்லா ஜாரில் இருக்கிறதெல்லாம் நல்லா அலசி இதில் ஊற்றிடுங்க வர சட்டியில். உப்பு வந்துட்டு ஓரளவுக்கு போட்டுக்கோங்க, தேவையான அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நேரம் கொதிக்கணுமா? பச்சை வாசம் அடங்குற வரைக்கும் கொதிக்கணும். பச்சை வாசனை டைம் கொஞ்சம் சொல்லு, தெரிஞ்ச வரைக்கும். 1/4 மணி நேரம் கொதிச்சா போதும். பாரு. ஹாய் ஹாய் அம்மா சொல்லு. என்ன உங்கள்கிட்ட சொல்றது? கொதிச்சதுக்கு அப்புறம் 1/4 மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் வெகு நம்ம குடிச்சா நெஞ்சு சளியெல்லாம் பழுத்துட்டு வெளியில் வந்துருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் எங்கள் பொண்ணுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ முந்தா நேற்று நான் இதே தான் வச்சு கொடுத்தேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. முந்தா நேற்று ரொம்பவே இதாக இருந்தது, பார்த்துட்டு எனக்கு அங்கே போயிடுச்சு. அதனால் ரொம்ப தூரம் போய் அந்த தலையை பிடுங்கிட்டு வந்து பொண்ணுக்காக துளசி, கற்பூரவள்ளி, தூதுவளை தலை எல்லாம் போட்டு வச்சு கொடுத்தங்க. இப்போ பரவாயில்ல, பொண்ணுக்கு நல்லா இருக்கு சளி. ரெண்டுலயும் சண்டை போட்டிருக்காங்க. ரெண்டையும் வச்சுட்டு நாங்கள் இந்த வேலை பண்ணியிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நல்லா கேட்டுச்சுங்க எனக்கு, அதனாலதான் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், இல்ல சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சரி, இது பாத்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ். ஒரு 2 நாள் இது குடிச்சு பாருங்க. இது கேட்கலன்னா தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலே போய் பாத்துருங்க. ஏன்னா இப்போ வந்து கொரோனா டைம் 3rd வேவோ 4th வேவோ பரவிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்லயே நம்ம சளி இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆவி பிடிக்கிறது நான் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்க, என் பெரிய பேரை என்னென்னவோ எடுத்து கொட்டிட்டு இருக்கிறாங்க. சமைக்க இப்படிதான் இருக்குங்க. சரி, என்ன பண்றது, நமக்கு தெரிஞ்சதான் இருக்கும். ரொம்ப நாள் வீடியோ பண்ணாத காரணமே தான். சரி, இதுக்கு மேல கத்துறாங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல சரி ஏதோ பண்ணலாம் அப்படின்னு பண்ணி கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுக்குங்க. கொதிக்கிறப்ப உங்களுக்கு வந்து கெட்டி ஆயிரும், அப்புறம் நம்ம வந்து குடிக்க முடியாதுங்க, குழம்பு மாதிரி ஆயிரும். தண்ணி மாதிரி இருந்தால் தான் நம்ம குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, கஷாயம் மாதிரி. இதையவே சாப்பாட்டுக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. நீங்கள் ஒரு டம்ளரில் குடிச்சிட்டு நைட்டில் சாப்பாட்லேயும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லா கேட்குங்க. பொங்கி வருங்க, மூடி வச்சிங்கன்னா பொங்கி வரும். அதனால் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்க, நான் லைட்டாக இது பண்ணாலும் மேலே வரைக்கும் பொங்கிருச்சுன்னா அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். கொதிச்சிருச்சு. நீ அப்படியே சூடா கொஞ்சம் ஆடின கொஞ்சம் சூடா பாருங்க, எவ்வளோ தண்ணி ஊற்றினா பார்த்தீங்களா? சுண்ட உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக வந்துடும். நீங்கள் சாப்பாட்டுக்குன்னு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ரசம் மாதிரிக்கு. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமான்னா? குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னா நம்ம காரம் வந்து கம்மியாக போட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா செலவு ரசமும் ஓரளவுக்கு நல்லா சூடு ஆறி இருக்கு. நான் இதை குடிக்கணும். இது குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆவி பிடிச்சிட்டு குடிக்கலான்னு. அதுக்கு வேண்டி கொஞ்சம் துளசி இலைகளை கொஞ்சம் பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பறிச்சிட்ருக்கேங்க. இது கூட இனி நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணி ஆவி பிடிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இதில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணியை மேலே தண்ணியை வச்சாச்சுங்க. ஸோ அது கூட நம்ம என்னென்ன போட போகிறோன்னா, மஞ்சள் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் கொம்பு இருக்குல்லங்க, அதில் ஒரு 1/4 இது நான் எடுத்து நான் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் துளசி, கொஞ்சம் வந்துட்டு லெமனு,
ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு குருமிளகு, இஞ்சி ஒரு துண்டு. ஸோ இது எல்லாத்தையும் இப்படியே ஆட் பண்ணி கொதிக்க வைக்கலாம். பார்த்திங்கன்னா நிறையா பேர் நிறையா விதமாக ஆவி பிடிப்பாங்க. நான் இந்த மாதிரி பிடிச்சி எனக்கு ரொம்பவே நல்லா கேட்டுச்சுங்க. 2 டேஸாக நான் சொன்ன மாதிரி ரொம்பவுமே எனக்கு ரன்னி நோஸாக தான் இருந்தது. சும்மா மூக்கில் ஒலிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் எனக்கு கண்ட்ரோல் ஆகிருக்கு. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள் நல்லா கொதிக்குது. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆவி பிடிக்க வேண்டியது தான். இது குழந்தைங்களுக்கும் தாராளமாக வந்துட்டு பிடிக்க வைக்கலாம். ஒரு வயசுக்கு அப்புறம் இருக்கிற குழந்தைங்களுக்குன்னா தாராளமாக பண்ணலாம். இந்த ஆவி பிடிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட பிடிச்சா போதுங்க. ரொம்ப நேரம் வந்துட்டு ஆவி பிடிக்கணும்னு கிடையாதுங்க. இப்படி கொஞ்சம் நல்லா வேர்த்து வந்தாலே கொஞ்சம் நல்லா நமக்கு ரிலீஃபாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அந்த செலவு ரசம் குடிக்க வேண்டியது தான். இப்போ 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்குன்னா ஒரு ரூமில் வந்துட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இப்படி வச்சுட்டு பிடிக்க வைக்கலாம். இங்கே உட்காருத்தாங்க, சுற்றுவோம், உட்காரு, சுற்றுவோம். இப்படி வச்சு நம்ம பிடிக்க வைக்கலாங்க குழந்தைங்களுக்கும். பார்த்து தொட்டுறாத தங்கம். கண்ணாடியா? ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கவிஸ் நன்றி, வணக்கம் சொல்லிடு.